இங்கே மழலை கல்வி முதல் உயர்கல்வி வரை அனைத்தும் தமிழில் வர வேண்டும் என்று சொல்கிறோம். அதற்கு பல முறை விளக்கம் சொல்லியிருக்கட்டும். ஏனென்றால் இது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இங்கே ஒரு சட்டமன்றம் இருக்குது, அங்கே ஒரு சட்டமன்றம் இருக்குது. அந்த மன்றத்துகளிலே இன்றைக்கு இந்த கல்வியை, தாய்மொழி கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அதற்கு அடுத்த கட்டமாக இரண்டாவதாக அந்த தமிழ்வழி கல்வி படித்தவர்களை அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் தனியார் நிறுவன பணிகளிலும் அனைத்திலையும் தமிழ் வழி படித்தவர்களை வேலையை பணியில் அமர்த்துங்கள் என்று சொல்கிறோம். அப்பொழுதுதான் அந்த மக்கள் அந்த கல்வியை நோக்கி போவார்கள். இல்லையே இங்கிலீஷ் வழியை திணித்துவிட்டு தமிழ் வழியை வைத்துக்கொண்டு வரவில்லை என்று சொல்லுவதில் எந்த பயனும் இல்லை. இது இரண்டு. மூன்றாவதாக 1956 தமிழ் ஆட்சி மொழி சட்டம் போடப்பட்டு இருக்குது. ஆனால் அந்த சட்டம் அதே போன்று புதுச்சேரியிலையும் தமிழ்நாடு அங்கே தமிழ் ஆட்சி மொழி சட்டம் போடப்பட்டிருக்கு. இரண்டு மாநிலத்திலுமே முழுமையாக நிறைவேற்றவில்லை. அந்த நோக்கமாக அதுவும் சொல்கிறோம், யார் சட்டத்தை போட்டார்களோ எந்த அரசாக அதை நிறைவேற்றணுமோ படுத்தவில்லை என்றால் அதற்கு யார் பொறுப்பு? அந்த ஆளக்கூடிய ஆளுங்கட்சி தான். அவர்கள் தான் அதுகளை முடுக்கிவிட்டு செய்ய வேண்டும். எந்த அதிகாரிகள் செய்ய மறுக்கின்றார்களோ அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி அந்த பரப்புரை முழக்கத்தில் நோக்கம் ஒன்று வச்சோம். இன்றைக்கி ஆட்சி மொழி சட்டம், பெயர் பல சட்டம், அறமன்றம், நீதிமன்றம் அப்படி சொல்கிறோமே, அந்த நீதிமன்றத்திலே ஒரு காலத்திலே போராடி கீழமை நீதிமன்றம் வழக்கை தொடுக்க தீர்ப்பு வழங்க தமிழ் பெற்றிருக்கிறோம். ஆனால் இறுதியாக உயர் அறமன்றம் என்று சொல்கிறோமே, அங்கே வழக்கை தொடுக்கவோ வழக்காடவோ தீர்ப்பு வழங்குவதற்கோ வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் தமிழ் அமைப்புகள், தமிழ் அறிஞர்களாம் போராடி சட்டக்கல்வி கூட தமிழில் கொண்டாந்தாச்சு. ஆனால் அந்த உயர் அறமன்றம் அதை முழுமையாக ஏற்க மறுக்கிறது. அதுவும் ஏற்க வேண்டும். அதற்காக இங்கே தேர்தலில் இருக்கக்கூடிய கட்சிகள் போராடி பெற வேண்டும் என்று அதுவும் ஒரு முழக்கமாக வைத்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு வழிபாடு என்று சொல்கிறோமே, இந்த தமிழ்வழி கல்வி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் வழிபாட்டை ஏற்றவர்களும் இருக்கின்றார்கள், மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அதாவது பகுத்தறிவாதி இருக்கிறாங்க, பொது உடைமைவாதி இருக்கிறாங்க, சாதி ஒழிப்புவாதி இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு கோயில், தமிழர்கள் கட்டிய கோயிலில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று சொல்கிறோம். அப்போ வழிபாட்டுக்கு தடையாக இருப்பவர்களை அப்புறப்படுத்தி தமிழர்களை பணியில் அமைத்து தமிழில் மட்டுமே வழிபாடு நடத்துகிறோம். நாங்கள் யார் சமஸ்கிருதத்தில் கேட்குறாங்களா? இல்லையே. அப்போ நீங்களே சமஸ்கிருதத்தை திணித்து விட்டு தமிழ்நாட்டுக்கு தமிழில் போட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத நடவடிக்கை எடுங்க என்று அந்த பரப்புரை நோக்கத்தில் முழக்கமாக வைத்திருக்கின்றோம். கல்வி முற்றுரிமை மாநில பட்டியல் வரணும். 75 கொடுக்கப்பட்டதை திருப்பி கொடுக்கணும். அப்போ தான் முற்றுரிமையை மழலை கல்வியிலிருந்து உயர்கல்வி அனைத்தும் தமிழ்நாட்டு அரசே கொடுக்க முடியும். அது தமிழ் வழியில் கொடுக்க முடியும். கொடு என்று சொல்லுகிறோம்.